வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமயத்துக்கு தான் வந்திருக்கோம். திருமயம் கோட்டைக்கு வந்திருக்கோம். திருமயம் கோட்டையில இருக்க சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு தெப்பகுளத்துக்கு கீழே நம்ம நிக்கிறோம். இந்த தெப்பகுளத்துக்கிட்ட நிறைய தமிழ் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போற படம் நம்ம விஷால் நடிப்புல வெளிவந்த பாண்டிய நாடு அப்படின்ற திரைப்படம். பாண்டிய நாடு பொதுவா மதுரையை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஆனா அதுல வர்ற பாடல் காட்சி ஒண்ணு நம்ம திருமயம் தெப்பகுளத்துல எடுத்திருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை ஏழை மருது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல நம்ம லட்சுமி மேனன் மீனுக்கு பொறி போடுற மாதிரியான ஒரு காட்சி இந்த தெப்பகுளத்துல தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி குத்து படத்துல ஒரு சூப்பரான ஒரு குத்து பாட்டு வரும். நம்ம சிம்புவும் ரம்யா கிருஷ்ணனும் போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு தாக்கியிருப்பாங்க. அந்த பாடல் காட்சியில நிறைய காட்சிகள் இந்த தெப்பகுளத்துக்கு கீழே தான் எடுத்திருப்பாங்க. தெப்பகுளத்துக்கு கீழே, தெப்பகுளத்துக்கு உள்ள அப்படியே பாஞ்சு பாஞ்சு ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹரிசார் இயக்கத்துல வெளிவந்த தமிழ் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்துல பிரசாந்துக்கும் சிம்ரனுக்கும் ஒரு காதல் காட்சி வரும். அந்த காட்சியில வர பாடல் காட்சி இந்த தெப்பகுளத்துல தான் எடுத்திருப்பாங்க. திண்டுக்கல் சாரதி அப்படின்ற ஒரு படம். அதுல நம்ம கருணாஸ் தான் ஹீரோவா இருப்பாரு. திண்டுக்கல் சாரதி பேர்ல திண்டுக்கல் இருக்கு, ஆனா பாடல் காட்சி திருமயத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த தெப்பகுளத்துக்கு கீழே ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹரிசார் சொன்னோம் இல்லையா, அவர் ஊரே தூத்துக்குடி பக்கம்தான். ஆனா அவருக்கு காரைக்குடி மேல என்ன ஒரு லவ்னே தெரியாது. எந்த படம் எடுத்தாலும் அந்த காரைக்குடியில ஒரு சீனாவது வச்சிருவாரு. அப்படி எடுத்த படம் தான் நம்ம தாமிரபரணி அப்படின்ற படம். அந்த படமும் தூத்துக்குடியை பேஸ் பண்ண படம் தான். ஆனா அதுல வர கட்டபொம்மன் பேரு, அது என்ன, கட்டபொம்மன் ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு அப்படின்னு ஒரு பாட்டே கட்டபொம்மன் ஊர் எனக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா எடுத்தது முக்காவாசி சீனு நம்ம திருமயத்துலதான் எடுத்திருப்பாங்க. அந்த பாடல் காட்சியிலையும் இந்த திருமயம் தெப்பகுளத்தையும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹரிசார் இயக்கத்திலே வெளிவந்த இன்னொரு படம் சாமி 2. அந்த சாமி 2ல விக்ரம் நம்ம ராவண பிச்சைக்கு எதிராக கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு எவிடன்ஸ் எல்லாம். அந்த காட்சியை இங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கோபுரம் நல்லா தெரிகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. திருமங்கலத்துல இருந்த ஒரு சின்சியர் இப்படி நிறைய தமிழ் திரைப்பட பாடல்கள் எல்லாமே இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலை சுத்தியே எடுத்திருப்பாங்க. இந்த தெப்பகுளம், இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. மேல நம்ம கோட்டை தெரியுது இல்லையா, அந்த கோட்டையிலையும் நிறைய காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த கோட்டைக்குன்னு தனி வரலாறுலாம் இருக்கு, நிறைய காட்சிகளும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு, அது என்னன்றதையும் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல இப்ப நம்ம என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல மற்றதெல்லாம் பார்ப்போம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.